ஒரு அமைதியான அழகான காட்டில் பெரிய மாம்பழ மரத்தின் மேல் கிகோ என்ற குட்டி குரங்கு மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தான். அவன் தினமும் இனிப்பு மாம்பழமும் வாழைப்பழமும் சாப்பிட்டு மரத்தின் கிளைகளில் ஊஞ்சலாடி விளையாடிக் கொண்டே இருந்தான். ஒரு நாள் காலை மரத்தின் கீழே ஓடும் நதியில் இருந்து ஒரு மெதுவான குரல் கேட்டது. ஹாய் நண்பா! கீகோ கீழே பார்த்தான். அங்கே மட்டி என்ற முதலை நீரில் இருந்து சிரித்துக் கொண்டிருந்தது. முதலில் கிகோ கொஞ்சம் பயந்தான். ஆனால் மட்டி மெதுவாக பேசினான். நான் உன் நண்பனாகணும். அந்த வார்த்தைகள் கிகோவுக்கு மிகவும் பிடித்தது. அவன் ஒரு இனிப்பு வாழைப்பழம் கீழே போட்டான். மட்டி மகிழ்ச்சியாக அதை சாப்பிட்டான். அந்த நாளிலிருந்து ஒவ்வொரு நாளும் கிகோ பழங்களை பகிர்ந்து கொண்டான். அப்படியே அவர்களின் நட்பு தினமும் வளர்ந்தது. ஒரு மாலை மட்டி தனது வீட்டிற்கு திரும்பினான். அவன் மனைவி கேட்டாள், இந்த இனிப்பு பழங்கள் எங்கிருந்து வருகிறது? மட்டி பெருமையாக சொன்னான், என் நண்பன் குரங்கு தருகிறான். அதை கேட்டவுடன் மனைவியின் முகம் மாறியது. அவள் மெதுவாக சொன்னாள், அவன் இதயம் இனிப்பாக இருக்கும். எனக்கு அவன் இதயம் வேண்டும். மட்டி அதிர்ச்சி அடைந்தான். ஆனால் மனைவியை மறுக்க முடியவில்லை. அடுத்த நாள் காலை மட்டி கிகோவிடம் வந்தான். நண்பா, என் வீட்டிற்கு வா. என் மனைவி உன்னை சந்திக்க ஆசைப்படுகிறாள். கிகோ மிகவும் மகிழ்ந்தான். அவன் மட்டியின் முதுகில் ஏறி நதியை கடக்கத் தொடங்கினான். நீர் மெதுவாக அலைந்தது. சூரியன் ஒளி நீரில் மின்னியது. அவர்கள் நதியின் நடுவில் சென்றபோது மட்டி மெதுவாக சொன்னான், கிகோ, ஒரு உண்மை சொல்லணும். என் மனைவி உன் இதயம் சாப்பிடணும். கிகோ மிகவும் பயந்தான். ஆனால் அவன் புத்திசாலி. ஒரு நொடி யோசித்தான். பிறகு சிரித்துக்கொண்டு சொன்னான், அடடா, என் இதயம் மரத்தில் விட்டுட்டேன். திரும்ப போகலாம். மட்டி உடனே திரும்பி நீந்தினான். கரை வந்ததும் கிகோ வேகமாக மரத்தில் ஜம்ப் செய்தான். பிறகு கீழே பார்த்து சிரித்தான். யாராவது இதயத்தை வீட்டில் வைப்பாங்களா? மட்டி வெட்கப்பட்டான். தன்னுடைய தவறை உணர்ந்தான். அந்த நாளிலிருந்து கிகோ ஒரு பெரிய பாடம் கற்றுக்கொண்டான். புத்தி இருந்தால் எந்த ஆபத்திலிருந்தும் தப்பிக்கலாம். முதலில் யோசிப்போம், பாதுகாப்பாக இருப்போம்.